ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தினத்தந்தி தேவதி புக்கில் நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு பொண்ணு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்டோட குழந்தைங்களோட நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணவனோட மாத சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்னென்னா, சுயதொழில் செய்யணும் அப்படின்னு. அதனால் பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது என்ன ஜாப் அப்படின்னா, கவரு, கேரி பேக் இதெல்லாம் தயாரிக்கிறது. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் தயாரித்து வீட்டில் வச்சிட்டிங்கன்னா நாங்களே எடுத்துகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பண்ணி நீங்கள் ₹500 நீங்கள் ஃபோன் மூலிமா அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அனுப்பிச்சிடுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணி, இந்த வேலைக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது, உங்களை நாங்கள் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவோம், ஆனால் கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணிடுவோம், அதுக்கு நீங்கள் ரீஃபண்டபிள்ஸ் டெபாசிட்டாக 2000 அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் அந்த பொண்ணு யோசிக்காமல் 2000 2 நாள் ஆகி 3 நாள் ஆகியும் அவர் இவங்கள காண்டாக்ட் பண்ணவே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் இருக்கு. தேல் கொட்டிய கதையாக இவங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சூழ்ச்சி வழியோட நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. நாம் தான் உஷாராக இருக்கணும்னு தெரியுது. யாரையும் நம்பி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, வேலை வாங்கி தராங்க அப்படின்லாம் யாரையும் நம்பி ஃபோன் மூலிமா யாருக்கும் பே பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.